தாயாடு அதோட குட்டிகள் கூட காட்டு வழியில் நடந்து வந்து இருக்கும்போது பின்னாடி ஒரு ஓநாய் எட்டி பாக்குது. உடனே தாயாடு பின்னாடி திரும்பி பாக்குது. பார்த்தா ஓநாய் இல்ல, கீழே ஓநாயோட கால் தடம் இருக்கு. இத பார்த்தோன்னே தாயாடு நம்மள அந்த மோசமான ஓநாய் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குட்டி ஆடுகள்ட்ட சொல்லுது, நான் மார்க்கெட்ல காய்கறிகள் வாங்குறதுக்காக போறேன், யாரு வந்தாலும் கதவு திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாயாடு அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறம் மோசமான ஓநாய் அந்த இடத்துல வருது. வந்த அந்த ஓநாய் கதவு தட்டிட்டு சொல்லுது, நான் தான் உங்களோட அம்மா வந்திருக்கேன்னு. இதை கேட்டோன்னு குட்டி ஆடுகள்லாம் சொல்றாங்க, திருட்டு ஓநாயே இங்க இருந்து ஓடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஓநாய் அந்த ஜன்னல் மேல ஏறி உள்ள வர பாக்குது. உடனே சட்டி பானைகளை விட்டு அந்த ஓநாயை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஓநாய் ஒரு கட்டையை வச்சு கதவு உடைக்க பாக்குது. ஆனா கதவு உடையல. அதுக்கப்புறம் ஓநாய் தந்திரமா ஒரு திட்டத்தை போட்டு ஒரு கேக் கடையில போயிட்டு கேக்க திருடி சாப்பிட்டு அதோட குரலை இனிமையா மாத்தினதுக்கு அப்புறமா அதோட கால்ல மாவை தடவிட்டு அப்படியே கதவு கிட்ட வந்து சொல்லுது, நான் தான் உங்களோட அம்மா வந்திருக்கேன்னு. இந்த குரலை கேட்டவொன்னு இவங்களும் அம்மா தானேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பாக்குறாங்க. பார்த்தா வெள்ளை பாதம் இருக்கு. உடனே இவங்க கதவை திறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொடூர ஓநாய் இவங்களை வேட்டையாடுறதுக்காக வரும்போது இவங்க எல்லாம் ஒளிஞ்சிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த ஓநாய் ஒவ்வொருத்தவங்களையும் முழுங்க ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்ச நேரமாவது தாயாடு வீட்டுக்கு வந்து பாக்குது. பார்த்தா வீடு செதஞ்சு போயிருக்கு. இதை பார்த்தோன்னா தாயாடு அழ ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி ஆடு வருது. அந்த ஆடு ஓநாயை பத்தின விஷயத்த சொல்லுது. இதை கேட்டோன்னு தாயாடு கொதிச்சு கொந்தளிச்சு அந்த ஓநாயை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காட்டு பக்கம் போக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஓரமா சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஓநாய் தூங்கி இருக்கு. உடனே தாயாடு அந்த இடத்துல போயிட்டு ஓநாயோட வயித்தை கழிச்சு குட்டி ஆடத்தையுமே வெளியே எடுத்துக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஓநாயோட வயிற்றுல கல்லு நரைக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வயிறையும் தச்சுட்டு ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஓநாய் எந்திரிக்குது. எந்திரிச்ச ஓநாய் என்ன வயிறெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது. அப்படி போகும்போது அந்த தண்ணியில விழுந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 2 முதலைகள் அந்த ஓநாயை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கமா தாயாடும் குட்டியாடும் சந்தோஷமா போறாங்க.